நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெயஜனோ. இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்கி 2 படக்குழு இருக்கிறாங்க. அந்த வகையில் எல்லாருக்குமே நியூஸ் தமிழ் சார்பாக வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ஏன்னா நாங்கள் வந்து 2012 ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு படமாக கும்கி படத்தை பார்க்குறோம். ஸோ பார்ட் 2 வந்திருக்கு. நீங்கள் நிறைய பேசிட்டீங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, எவ்வளோ கடந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நீங்கள் எதை யோசிச்சிங்க சார்? ஆக்சுவலாக கும்கி 1க்கும் கும்கி 2க்கும் எந்த தொடர்புமே கிடையாது. கும்கி 2ன்றது வந்து அந்த டைட்டிலில் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா அது வந்து ஒரு எலிஃபண்ட் டைட்டில், அவ்வளோதான். பட்டு நிறையா கொஸ்டின்ஸ் வருது, அதோட சீக்வலாக அது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது முதல்ல ஐ வாண்ட் டு பிரேக் தட் ஐஸ். ஏன்னா அடுத்தது வந்து இப்படி ஒரு ஒன் மோர் எலிஃபண்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஏற்கனவே அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் ஒன்று இருந்துச்சு. எனக்கு ஒரு சின்ன பையனுக்கும் இதுக்கும் இருக்காது. ப்ளஸ் ஒரு சோஷியோ கல்ச்சுரல் ஒரு ஒரு ட்ராமா ஒன்று ரொம்ப வருஷமாக எனக்குள்ளே ட்ராவல் ஆச்சு. கும்கி 2 வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர். அது இதுக்குள்ளே ஒரு அரசியல் பேச போகுது. கடந்த அரசியல் வரலாறில் பார்த்திங்கன்னா தங்களுடைய பதவியோ பகட்டோ பணத்தையோ புகழையோ தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து சில சாக்ரிஃபைசஸ் வந்து அனிமல் சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2-3 ஸ்டேட் லெவலில் வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அது. ஸோ இதெல்லாமே மைண்டில் இருந்துச்சு. நடுவில் பார்த்திங்கன்னா அதற்கான எலிஃபண்ட்டுக்கான ஒரு டியூ ரெஸ்பெக்ட்ஸ் வந்து எப்போதுமே ஒரு 1 இயர் பிஃபோர் பார்த்திங்கன்னா அன்னாசி பழத்தில் வெடி வச்சு கொடுக்குறானுங்க. அதெல்லாம் கேள்விப்படுறப்ப இதை தவிர நிறைய பேர் ஒருத்தர் வந்து அது மேலே வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டார். அந்த வைரலான வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு, வீடு பகுதியில் வந்துருச்சுன்னு. ஹி பர்ன்ட். அது ஓடுது, நெருப்போடு ஓடும் அந்த விஷுவல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி அது மேலே ஒரு லவ் அண்ட் கேர் அஃபெக்ஷனு யாருமே அதை ஒரு இதாகவே பொருட்படுத்துறதில்ல. ஸோ இதை வந்து ஒரு லார்ஜர் ஸ்கேலில் சொல்லுவோம், அதை எப்படி நினைக்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு. ஸோ ஒரு சின்ன பையன் அவனுடைய அந்த அதீத அன்பு அந்த சின்ன குட்டி யானை மேலே வச்சுருந்தது, அந்த அவங்க 2 பேரும் வளர்ந்தது, அவங்களுக்கு இந்த சமூகத்தால் இந்த இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் எப்படி ஒரு ப்ராப்ளம் வருது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க, அதை எப்படி எதிர்கொண்டு ஜெயிச்சாங்க அவங்க அப்படின்றது தான் வந்து கும்கி 2வோட லைன். அது பொதுவாகவே இப்போ வந்து எல்லாருக்குமே அனிமல் மேலே ஒரு காதல் இருக்குமா அப்படின்னு தெரில. ரீசெண்ட் டைமில் நம்ம நிறைய விஷயங்கள் அது சம்பந்தமாக பார்க்குறோம். உங்களுக்கு இந்த படம் எடுத்ததுனால ஓகே அதோடைய வலியும் வேதனையும் புரிந்து அந்த காதலா, இல்லைனா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு அனிமல் லவராக உங்களை நீங்கள் பார்க்குறீங்களா? அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து அந்த ஒரு ஈடுபாடு இருக்குது. எனக்கு ஒரு பெட் லவராக இருந்திருக்கேன். நான் வந்து பர்சனலாக ஒரு கிளி வளர்த்துருக்கேன், அதுக்கு ராஜான்னு பேர் வச்சுருக்கேன். ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னே அது கூட பேசுவேன். அதை பேச வைக்கிறதுக்கு மிளகாப்பழம் எடுத்து அதை நாக்கில் தடவி இதெல்லாம் ட்ரை பண்ணி அப்புறம் அது பேச ஆரம்பிச்சிச்சு. அதை ஒரு நாள் ஒரு பூனை கவிட்டு போயிடுச்சு. ஏன்னா அதனால் ஒரு துயரம், அதை புதைச்சி அதை மண் வச்சு அதை ஒரு கிராஸ் வச்சு அதை சொல்கிறேன். இதெல்லாம் எல்லாமே இருக்குது. இன்னொன்று எனக்கு காமிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு 10 புக்கு ஒரு டேபிளில் இருக்குன்னா எனக்கு அது மேலே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. காமிக்ஸ் மேலே நமக்குன்னு இல்லை, உலகளாவிய அளவில் அதுதான் ஜெயிக்கும். அந்த படம் கதை சொல்லும்னு ஒன்று இருக்கும்ல, படக்கதை அப்படின்னு வாங்க, அது ரொம்பவும் பிடிக்கும். ஸோ இது பேசிக்காக இதெல்லாம் நமக்குள்ளே இருந்த விஷயங்கள். அப்புறம் குழந்தைகள் ஒரு உலகம், அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கான ஃபிலிம்ஸ் வரணும், நிறைய பண்ணணும். நான் அது அப்பப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ சொன்னீங்க இப்போ கும்கி படத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு, பிடிச்சதுக்கப்புறம் கூட நான் ஷூட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. அதோடைய ஜேர்னியை நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. உன்னியை ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப அதை செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு தோணுச்சா இது கரெக்டாக வருமா, மாற்ற வேண்டியிருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிங்களா? இல்லை இப்போ உன்னியை வந்து கிட்டத்தட்ட முதல் சந்திப்பில் நான் ஓகே பண்ணல. அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 எலிஃபண்ட்டு பார்த்து அதில் ஒன் ஆஃப் தி எலிஃபண்ட்டு தான் இந்த உன்னிகிருஷ்ணன்ற எலிஃபண்ட்டு. அதுக்கப்புறம் தான் அது செட்ஸுக்கே நாங்கள் கூப்பிட்டு வரோம். ஓகே, இது எப்படி சார் அதை செலக்ட் பண்ணீங்க? மேபி இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது ரொம்ப குறும்பாக இருக்கும் அப்படின்னு, பட் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்க்குறப்ப இது எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறது எப்படி பிடிச்சிங்க? இல்லை, ஒரு எலிஃபண்ட்டுக்கும் ஒரு முக லட்சணம்ன்றது இருக்குது. ஏன்னா இப்போ
இந்த படத்துக்கான திரைக்கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபண்ட் வந்து ஒரு ஒருத்தனை மேலே அதீத அன்பு வச்சு அவனை காப்பாற்றும். இந்த படமே வித்தியாசமே அதான். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஒரு சின்ன கீறல் கூட வந்துடக்கூடாதுன்னு போராடிக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மனிதம் இருக்கும். ஸோ அது எனக்கு அப்படி பார்க்குறப்ப அந்த மெச்சூரிட்டி தெரியணும். ஏன்னா கண்ணு தான் இட் வில் கிவ் த ஒரு முகத்தோட அடையாளம் வந்து அந்த கண் சொல்லும் கரெக்டாக. ஸோ அந்த கண்ணை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு பியூரிட்டி இருக்கும். அதுக்குள்ளே வந்து செகண்ட் பிளான் பிலாம் இருக்காது, கிரிமினாலஜிலாம் இருக்காது. ஸோ அது எனக்கு அது மாதிரி சூஸ் பண்ணுறப்ப இந்த எலிஃபண்ட் ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ பெட் லவர் அப்படின்னு சார் சொல்லும்போது எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா உங்களோட ப்ரொஃபைல் தான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பல அனிமல்ஸோடு சேர்ந்து இருக்கிறீங்க. குறிப்பாக அந்த கிரேட் இந்த டாக்லாம் பார்த்தேன். ஸோ பெட் லவர். ஸோ யானையை பார்க்கும்போதும் அதை பார்க்குறப்ப கூட பழகும்போது எப்படி இருந்துச்சு? உன்னி வந்து பர்சனலாகவே ஒரு ரொம்ப ஜென்டிலான சோல். ஸோ அதனால் ஹி வாஸ் வெரி காம், ஒரு கம்போஸ்டான ஒரு அனிமலாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இட் வாஸ் ஈஸியர். இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் காடுகளுக்குள்ளே ஷூட் பண்ணதாகட்டும் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரம் ரொம்ப நல்ல கோஆப்ரேஷன் இருக்கும் அவன்கிட்ட. ஸோ அந்த கோஆப்ரேஷன்னால தான் நாங்கள் ஈஸியாக சில வேலைகள்லாம் முடிஞ்சதுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யானையை பார்க்க போகிறேன், அணுக போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லுங்களேன். இந்த சிங்கிள் பண்ணிடாதீங்க, சோலி முடிச்சு இல்லாட்டி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் இருக்கா? ஃபஸ்ட்டு பாகனை கூப்பிட்டு யானை வந்து ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச்சபிளான்னு கேட்கணும். இதுதான் ஸ்டெப் 1. அதுக்கப்புறம் தான் மிச்சம் எல்லாமே. அது கேட்காம நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. இல்லாட்டி ட்ரெயிலரில் வர மாதிரி சட்னி ஆக்கிடுவேங்கிற லெவல் தான். அது ஈஸியாக நடந்துடும், கண்ண மூடி முழிக்கிறதுக்குலாம் நடந்துடும். ஓகே, உங்களை அந்த மாதிரி செட்டில் யாராவது பார்த்துட்டு சரி நம்மளும் லைட்டாக தொட்டு பார்க்கலாமே யாராவது போய் சீரி இருக்கா? இல்லை, இவன் ரொம்ப ஜென்டில், நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் லாலேட்டை தான் அவனோட மவுத். ஸோ அவர் வந்து கூடவே தான் இருப்பார். ஸோ எப்போவுமே யாரோ ஒருத்தர் கூடவே தான் இருப்பாங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் கிட்ட விட மாட்டாங்க. அவன் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலுமே அது அவங்களோட மேண்டேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்போவுமே ஃப்ரெண்ட்லி தான். நிறைய பேர் வந்து நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் கேரளாக்குள்ளே தான் முக்கால்வாசி ஷூட்டிங் பண்ணோம். அட்லீஸ்ட் ஒரு 30-40 டேஸ் வந்து ஃபுல்லாக நெல்லியம்பதியில் பண்ணதால் அங்கே ஜன நடமாட்டமே இருக்காது. வெளியில் நடக்கும்போது மட்டும்தான் நடக்கும். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போனவங்க நிறையா இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த நெல்லியம் பகுதி அப்படிங்கிறது சார் கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 hours 5 hours ட்ராவல் பண்ணி தான் போக வேண்டியிருக்கும். கரண்ட் வசதி இருக்காது, யூனிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு. ஸோ ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ், த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே நடந்திருக்கா உங்களுக்கு? நிறைய ஆக்சுவலி. பிகாஸ் அங்கே ஃபாரஸ்ட்குள்ளே மாட்டினதுக்கப்புறம் யூ கேனாட் கோ டவுன் எனிவேர், யூ ஹாவ் டு ஸ்டே தேர் ஒன்லி. ஸோ அவங்க கொடுத்ததை பண்ணணும், அவங்க கொடுத்த சாப்பாடு தான் எல்லாமே, வாட் எவர் தேர் டூயிங். ஸோ எவ்ரி திங் வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. என்ன கொடுத்தாங்க, என்ன சாப்பாடு கொடுத்தாங்க? நைட்டில் வந்து சம்டைம்ஸ் we used to get kanji and puttu and all that. ஓ, ஏர்லி மார்னிங்க்கு தர வேண்டிய சாப்பாடுலாம் அங்கே நைட்டு தர்றாங்களா? இல்லை, உங்களுக்கு தரைதளத்தில் கிடைக்கிறத விட நல்ல உணவு அங்கே கிடைச்சிது. குவாலிட்டியான ஃபுட் அங்கே கிடைச்சிது. ஏன்னா அங்கே வந்து ஃப்ரிட்ஜு கிடையாது, கரண்ட்டு கிடையாது. ஸோ எவ்ரி திங் யூ மஸ்ட் மேக் இட் ஃப்ரெஷ் அங்கே. ஸோ அதனால் தண்ணி பிஸ்லரிலாம் கிடையாது, அங்கே இருக்கிற ஸ்ப்ரிங் வாட்டர் தான். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஸ்லரி விட அது ரொம்ப நல்லா சூப்பர் வாட்டர் அது. ஸோ எப்படி சார் மனிதர்கள் இப்போ நம்ம சிட்டியில் எப்படி வாழ்கிறோம், நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் மொபைல் இல்லைனா கூட படபடன்னு வருது. அவங்க லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். அவங்கள பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஆச்சரியமாக இருந்துச்சா சார்? இல்லை, ஆச்சரியப்படுறத விட நாம் திருத்திக்கணும்னு தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா அது பிகாஸ் தே ஆர் லிவிங், வி ஆர் ஜஸ்ட்டு அவங்க வாழ்கிறாங்க, நம்ம பிழைக்கிறோம், அவ்வளோதான். அவன் அங்கே இருக்கிறவன் வாழ்கிறான் உண்மையிலுமே. சுகாதாரமான காற்று, தண்ணி, ஏன்னா நல்ல ஒரு கிளைமேட் சேஞ்சஸ். ஒரு நாளைக்கு 3 சேஞ்ச் பார்ப்போம். மிஸ்ட்டு வரும், திடீர்னு வெயில் ஓப்பன் ஆகும், திடீர்னு ட்ரிசில் ஆகும். ரொம்ப ஒரு அழகியலோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. இங்கே கார்பன் மோனாக்சைடு, நாய்ஸ் பொல்யூஷனு கேட்குறதுக்கு பயமாக இருக்கு. இல்லை இங்கே தானே. அதான் நாங்கள் இங்கேருந்து அவங்கள பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது, அவங்க எங்களை பார்க்கும்போது பரிதாபமாக. அங்கேருந்தெல்லாம் இங்கே வரப்போலாம் இங்கே லங்ஸ் கதரும், அப்படியே திருப்பி இங்கே வந்துட்டியாடா அப்படின்னு. அப்படி ஒரு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், பாடி மைண்டு எல்லாமே. இங்கெல்லாம் நீங்கள் டெய்லி அந்த மாதிரி 4 மணிக்கு எந்திரிக்க முடியாது. அங்கே எந்திரிச்சோம், ஏன்னா அந்த ஆக்சிஜனோட ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி. இங்கே முடியாது. ஏன்னா காலையில் தான் உங்களுக்கு இங்கே கார்பன் மோனாக்சைடு வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கும். ரொம்ப கஷ்டப்படும். அது உங்களை வந்து ரொம்ப டம்ப் பண்ணும், கம்ப்ரஸ் ஆகும். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா தான் தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ். கண்டிப்பாக சார். ஸோ ஆண்ட்ரூ சார், நீங்கள் எப்போவுமே மனிதர்களோட ரொம்ப இயல்பாக பழகக்கூடிய ஒரு நபர். ஸோ அவங்கள பார்க்குறப்ப நீங்கள் வந்து வெளியில் ஆட்டோக்காரர் கூட போனால் அவர் கூட பேசி வீடியோ போடக்கூடிய ஒரு நபர் இல்லையா? ஸோ அந்த மக்களோட இயல்பாக பேசி பழகும்போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம், இல்லாட்டி இது வந்து இந்த பெயின்லாம்
தாண்டி அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் இருக்கா சார்? இல்லை ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்த விஷயம் பழகுனது. ஏன்னா அங்கே வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் நாங்கள் பார்த்த நபர்கள். ஏன்னா நாங்கள் வந்து இருந்த பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா விலங்குகள் இருக்க இடத்துல தான் நாங்கள் போய் ஷூட்டுக்கு போனோம். ஸோ மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம் இல்லை. அங்கே ஒரு சேச்சி, 2 சேச்சி ரொம்ப பாசக்கார சேச்சிகள் இருந்தாங்க. அவங்ககிட்ட பேசும்போது பார்த்தோன்னா இதுதான் நான் சொன்னது. அவங்க நம்மளை பார்த்து பெரிதாகப்பட்டாங்க. பயவுள்ள எங்கிட்ட இருந்து வந்திருக்கு, வாங்க இந்தாம்மா சாப்பிடுமா, நீ என்னம்மா இப்படி டயர்டாக இந்தாம்மா சாப்பிடியா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவ்வளோ தூரம் கவனிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த குளிர்லாம் வெளியில் வெட்டத்து நிற்கிறோம். அவங்க பாட்டுக்கு சாதாரணமாக என்னப்பா, ஏன்னா எங்களை ஷூட்டிங் கிளப்புறதுக்கு அவங்க அதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு சுடுதண்ணி, இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய பானை இருக்கும், அந்த பானையில் சுடுதண்ணி போடுவாங்க. அதில் பக்கெட்டில் வந்து எடுத்துகிட்டு போய் ஒருத்தராக ரூமில் கொண்டு போய் குளிச்சாதான். நம்ம ரூமுக்குலாம் இங்கே வரும்ல, அந்த மாதிரிலாம் கிடையாதாங்க. ஸோ சரியான எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே உள்ளவங்களை பார்க்கும்போது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இவ்வளவுனா, ஆனால் அந்த ஸ்ட்ரென்த்து சார் சொன்ன மாதிரி பியூர் ஆக்சிஜன் அங்கே, அதே மாதிரி சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி. அப்போ தான் நாங்கள் நினச்சோம் பயவுள்ளே கொடுத்து வச்சவங்க அங்கேயே இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஃபோன் தொல்லைகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு போனால் தான் கிடைக்கும். அங்கே நிற்கிறது போங்க, போய் ரைட்டில் 2 ஸ்டெப் போங்க, அப்போ தான் அந்த டவர் கிடைக்கும்வார். இந்த டவர் இதுவா, அப்போ இந்த சைடு போ, லெஃப்ட்டு போகும் சார், இது 45 டிகிரி போ, நீ என்ன 30 போ, இங்கிட்டு போ அப்படின்வார். டிகிரியில் பாகை மாநிலம் அளந்த மணிக்கு சொல்லுவார். இப்படி போ, உண்மையாக சார் முதல் டவுட்டாக இருக்கும். அப்புறம் போய் அப்படி லெஃப்ட்டில் 2 ஸ்டெப் போனால் சார் எடுக்குது, அசையாமல் பேசு, அசைஞ்சா கட்டாயிரம்னா. ஹலோ நான் வீடு இங்கே வந்து இங்கே தான் இருக்கேன், உங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் பேசவே முடியும். ஸோ அப்படி ஒரு லோன்சமான பிளேஸ். ஆனால் இயற்கை சூழலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 நாளுக்கு மேலே அந்த இடத்துல ஒரு சுத்தமான காற்று அனுபவிச்சிருப்போம். ஈச் அண்ட் எவ்ரி டே பயங்கர சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது. அதை தாண்டி ஈவினிங் வந்தோம்னா அப்படியே எங்களை ரெஃப்ரெஷ் பண்ணி விட்ருவார் சார். ட்ரெய்லரை பார்க்குறப்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே சில ட்ரெய்லர் பார்க்குறப்ப தான் நம்ம புதுசாக ஒன்று பார்க்குறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துடைய அந்த இடமா இருக்கட்டும், ஸோ சுற்றி இருக்கிற காடுகள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு சார். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ நிறைய இருக்குது. ஸோ நிறைய பேர் விஎஃப்எக்ஸை தாண்டி ஏஐ காட்சிகளை நிறையா யூஸ் பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த படத்துக்கு அந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் நிறைய ஒர்க் இல்லாட்டி ஏஐயில் நிறைய புதுசாக பண்ண மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கோமா சார்? இல்லை இதில் ஏஐலாம் போடலாம். ஏன்னா நான் இது கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் பிஃபோர் முடிச்சிட்டேன் நான். அதனால் ஏஐக்குள்ளே நுழையில. விஎஃப்எக்ஸ் வெறும் பேக்ரவுண்டு சேஞ்ச் மட்டும்தான் நான் பண்ணியிருப்பேன். மற்றபடி அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் லைவ் எல்லாமே. ஸோ ஏன்னா இந்த குட்டி எலிஃபெண்ட் வந்து தாய்லாந்தில் ஷூட் பண்ணேன். ஸோ அங்கே ஜூக்குள்ளே எடுத்ததுனால அந்த பேக் ட்ராப்ஸ்லாம் நிறைய மாற்ற வேண்டியது இருந்துச்சு. அதுதான் நமக்கு டைம் எடுத்துச்சு. மற்றபடி நான் மேக்ஸிமம் எவ்வளோ லைவாக போகணுமோ அதுதான் போராடுவேன் நான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கை கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய படங்கள் இப்போ அது யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக பட்ஜெட் வயசில் இப்போ முன்னாடி விஎஃப்எக்ஸ் அப்படின்னா நிறைய கோடி செலவு பண்ணணும். ஆனால் இப்போ ஏ வந்ததுக்கப்புறமா அதில் நாங்கள் நிறைய செலவுகளை மிச்சம் பண்ணுறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு உடன்படலையா? இல்லை, அது வந்து உங்களுக்கு ஏஐன்றது வெறும் ஸ்டோரி போர்ட் லெவலு ப்ரீ விசுவலைசேஷனுக்கு தான் யூஸ் ஆகுது. நீங்கள் ஒரு ஃபிலிமாக நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணுறீங்களா, ஒரு கமெண்டுமே வந்து அடுத்தடுத்த ஷாட்டுக்கு டிசைனே மாறிடுது. இப்போ ஒரு குறிப்பிட்ட ப்ரொட்டகனிஸ்டோட ஃபேஸ் இது அப்படின்னு டிசைன் பண்ணி ஒன்று ப்ராம்ப்ட் பண்ணுறீங்க, அது ஒரு ஃபேஸ் கொடுக்கும். அதே அடுத்த ஷாட்டில் அவன் இங்கே சைக்கிள் விட்டு இறங்கினா அப்படின்னு நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸே மாறி இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்கில் அதை நீங்கள் க்ரியேட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கான ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அது எப்படியெல்லாம் அந்த சயின்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதோ அதுக்கு ஒரு திரைக்கதை எழுதணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் கிடைக்கவே கிடைக்காது. உண்மைதான் சார். ஸோ உங்களுடைய ட்ரெய்லரை பார்க்குறப்ப இப்போ சுகுமார் சார் நம்ம எப்போவுமே பாராட்டும், நிறைய இடத்துல பேசியிருக்கோம். ஆனால் நிவாஸ் சாருடைய பிஜிஎம் உண்மையாகவே அப்படி ஒரு தாங்கி பிடிக்குது சார். ரீசெண்டாக பயங்கர ட்ரெண்டாக இருக்கார். அதுலேயும் இந்த பைசன் படம் வந்ததுக்கப்புறமா அவருடைய மியூசிக்கை பற்றி நிறைய டீகோட் பண்ணி பேசுகிறாங்க. எவ்வளோ உன்னிப்பாக ஒரு மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னு காட்டுறாங்க. அவருடைய வெற்றி உங்களுக்கு எப்படி சார் ஃபீல்? ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆக்சுவலாக அது செம்பி தான் அந்த ஆரம்ப புள்ளி. கும்கி முன்னாடி வந்திருக்கணும், பட் பைசன் முந்திக்குச்சு. பட் என்ன இருந்தாலும் நம்ம புள்ள இல்லை, அது பயங்கர சந்தோஷம் எனக்கு. அவன் வரணும், ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்ட பையன் அவன். ஸோ எனி மெமரபிளான விஷயங்கள் இருக்கா, மறக்கவே முடியாமல் ஒரு விஷயம் வாழ்க்கையில் நான் யோசித்த விஷயம் இந்த படப்பிடிப்பில் நடந்தது அப்படின்னு ஏதாவது இருக்குதா? நம்ம யோசித்த விஷயம் நடக்காது. ஏன்னா சார் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம அங்கே பண்ணுவோம். மறக்க முடியாதுன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளுமே அங்கே புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நாங்கள் நிறைய அனிமல்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய அனிமல்ஸ் இருந்து தப்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி கூட இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதாவது எப்படின்னா ஷூட்டு ஒரு சின்ன ஒரு சம்பவம். ஷூட்டிங் முடிச்சுட்டு போனோம். எப்பொழுதுமே ஒரு டைம் சார் அந்த டே லைட்லேயே தான் எடுப்பாங்க நேச்சுரல். அது முடிய போகும்போது கரெக்டாக பேக்கப்னு சொல்லிடுவாங்க. டக்குன்னு எல்லாம் அப்படி இப்படி. ஏன்னா வண்டினா ஒரு 50 வண்டி 100 வண்டியெலாம் கிடையாது. மொத்தமே 2 வண்டியோ 3 வண்டியோ இருக்கும்.
அதில் அன்னைக்கு ஒரு வண்டி வெளியே வேறு எங்கேயும் போயிடுச்சு. சார் ஒரு வண்டி வேறு யாரும் இல்லை, சாரே ஒரு வண்டி எடுத்துகிட்டு அவர் ட்ரைவ் பண்ணி போயிடுவாங்க. அவர் ஹீரோ, அவரு என் நண்பர், அவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவார். அந்த வண்டி ரொம்ப குலுக்குமே, அந்த வண்டி தானே? அதே வண்டி தான், அதே குழுக்குள்ளே தான் போவோம். அதான் சொன்னேன், டோட்டலாகவே குலுங்கி தான் எங்கள் ரூமுக்கு போவோம். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து அவர் சாரு குலுக்கி சரி பண்ணி விட்டுருவார். திருப்பி எல்லாம் நியூட்ரலாகி போய் படுத்து தூங்குங்க அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு விட்டுருவார். அந்த டயத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, சார் இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். இன்னொரு வண்டி கேட்டால் வண்டி இல்லை. அப்போது படி வாங்க எங்கள் பக்கம் தான் போயிடுவோம் அப்படின்னாரு. படி இருங்க படி, டைம் ஆகிட்டு, எனக்கு உள்ள அல்லையே பிடிக்குது, இருங்க படி டைம் ஆகிட்டுருக்கு, போயிடுவோம். இங்கேங்கிறீங்க 2 வளைவுங்க, வளைஞ்சோம்னா நம்ம ரூமுங்க அப்படிங்கிறீங்க. இல்லை காரில் ரொம்ப நேரம் அந்த மாதிரி இருந்துச்சு, காரில் அப்படியே நடந்தால் சல்லுன்னு போயிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டார். அப்படியே கொஞ்சம் தூரம் விக்கு இவர் தெரியாத, அவர் 6 அடி ஹைட்டு, சரு நடக்கிறார். நான் கிட்டத்தட்ட ஓடுறேன். இப்போ இருங்க வாங்க போகலாம் இப்போ கொஞ்சம் தூரம் தான் போகிறோம். திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு சரி அங்கே ஒரு பையன் அப்படி முறைச்சி எங்களை பார்க்குறான். படத்தில் பார்க்காம பாகுல சரியான பெரிய பைசன் அப்படி நிற்கிது. நாங்கள் அப்படியே 2 பேரும் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறோம். ஐயோ பைசன் பெருசு, எங்களை பார்க்குறான் முறைச்சி. அப்புறம் நீங்களாம் ஒரு ஆளாங்கிற மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டான். அப்போ நல்ல வேலைன்னு சொல்லிட்டு இப்படி இறங்குறோம். அது இப்படி மேடான பகுதி, நாங்கள் இப்படி போயிட்டே இருக்கிறோம், கடன்னு இப்படி போயிட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு இடத்துல நின்று பார்த்தா கடன்னு சத்தங்க. நாங்கள் 2 பேரும் அப்படியே சைஸ் என்ன பண்ணுறோம், அப்படியே ஒட்டி வந்து அந்த மேடு பகுதியில் அதில் ஒட்டி நிற்கிறோம். நம்ம அது எப்படின்னா கண்ணுக்குள்ளே அப்படியே நிற்கிது. தலைக்கு மேலே இருந்து விருட்டு ஒரு 30 பைசன் குட்டி அது போய் விரட்டி விட்டுருக்கு. டைம் ஆச்சுரா ரூமுக்கு போங்கிற மாதிரி அது ரூமுக்கு எங்களை எப்படி சார் அனுப்பிச்சி விட்டார், அது மாதிரி அது போய் அனுப்பிச்சி விடுது போல. தாவுறாங்க தலைக்கு மேலே, தலைக்கு மேலே இவ்வளோ மேடில் நாங்கள் இப்படி போயிட்டு இருக்கிறோம். சத்தம் கட்டணுமே புரிஞ்சுட்டு படி இப்படின்ட்டாப்புல இப்படி பிடிச்சி அப்படி ஒட்டி நின்று தலைக்கு மேலே விருன்னு தாவுது. அப்படியே பிடிச்சி போய் கடைசி சவுண்டெல்லாம் நின்று அடுத்ததில் உள்ள போய் அடுத்து இறங்கிருச்சு. அது எங்களை பார்க்கல, பொழைச்சி போன்னு விட்டுட்டு போயிடுச்சு. அப்புறம் பட்டன்னு அடிக்குது. சரி எனக்கு மட்டும்தான் அடிக்குதான்னு பார்க்குறேன். அவர் ஹீரோ, அவருக்கு என்னங்க, அவர் 6 அடி நினச்சா அவரும் பட்ட அப்படி நினைக்கல. நம்மளை விட ரொம்ப பயப்படுறாருங்கிற மாதிரி. நான் இப்படி இருக்குன்னு நினைக்கல. படி உங்களை காரில் வரும்போது சொன்னேன்னா கேட்டிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமும் நடையுமா விக்குன்னு கூப்பிட்டு வந்தோம். வழி தெரியுமில்ல படி அப்படின்னு, வாங்க போயிடுவோம்னு சொல்லிட்டு நிற்கவே இல்லை. செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே போய் ரூமில் குளிக்கிற வரைக்கும் பார்த்துட்டேன். சாருக்கு இப்போ தான் ரிவீல் பண்ணுறோம், நாங்கள் இருந்தால் எங்களை அங்கேயே மானக்கேடாக திட்டிருப்பார், எங்களை உங்களை யார் போச்சோன்னது அப்படின்னு இருப்பார். நல்ல வேலை அப்படியே சைலண்ட்டாக இருந்துரும்னு விட்டோம். லைஃப்பில் இனிமேல் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமான்னு தெரியாது, அதில் தப்பிப்பு பண்ணாலும் தெரியாது. எல்லாம் இல்லை அது பைசன்றதால தப்பிச்சிட்டோம். ஆமாம், அது பாட்டுக்கு அது வேலையப்பட்டு போயிடுச்சு. ஓகே சூப்பர் சார். ஸோ உங்களுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளே போயிட்டு வரும்போது படக்கதையை தாண்டி ஒரு ட்ரூவான எமோஷன் ஒன்று இருக்கும் சார். அந்த படத்தில் உண்மையாகவே இவ்வளோ ட்ரூவான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதா, இவ்வளோ அழகான சில எமோஷன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத கேரி பண்ணி நாங்கள் வெளியில் வருவோம் சார். இப்போ ரீசன்ட் டைமில் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் இந்த கேங்ஸ்டர் படம், எதுக்கெடுத்தாலும் இந்த ஒரு மாதிரி அடிதடி குத்து அந்த மாதிரியே படம் வந்துட்டு இருக்கிறப்ப இப்போ ஃபேன்ஸுக்கெல்லாம் ஏன் தொடர்ச்சி இந்த மாதிரியே படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இன்னொன்று ஒருவேளை ஃபேன்ஸோட மனநிலை இப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய பேர் அந்த மாதிரியே ஃபில்ம் மேக்கிங் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற டவுட் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி படங்களை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு அந்த ஸ்டைல் ஒரு படம் பண்ணணும்னு தோணுதா சார்? முதல்ல ஒரு விஷயம், ஃபேன்ஸ் அப்படிலாம் எதிர்பார்க்கறதில்ல. அவங்க நியூட்ரலாக இருக்கிறாங்க. நீங்கள் அவங்க வந்து பாயம்பூலி கொடுத்தாலும் பார்ப்பாங்க, உதிரிப்பூக்கள் கொடுத்தாலும் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க தேர் நியூட்ரல். நாம் அந்த விகிதம் தான் கம்மி பண்ணிட்டோம் நம்ம. இது ஈஸி டு மேக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. இந்த கன் கல்ச்சரு, ட்ரக் கல்ச்சர் இதெல்லாம் எடுத்து நம்ம பண்ணுறது வந்து ஓகே, இது கொஞ்சம் நமக்கு சேஃபர் ஜோனில் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. அது நடுவில் லப்பர் பந்து மாதிரி படங்கள், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள், இதெல்லாம் வந்து பெரிய பெரும்பெற்றியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ என்றைக்குமே பார்த்திங்கன்னா உணர்வுபூர்வமான திரைப்படங்கள் மட்டும்தான் வந்து ஆழமாக, சில படங்கள் இந்த நீங்கள் சொன்ன இந்த வயலன்ஸ்னால ஓடி இருக்கலாம், ஆனால் அது காலத்துக்கு நிற்குமான்றது தெரியாது, அது மறந்துடுவோம் நம்ம. ஆனால் இந்த மாதிரி படங்கள் பார்த்திங்கன்னா எத்தனை வருஷமானாலும் எங்களை வாழ வச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு எங்கே போனாலும் என்கிட்ட வந்து ஒருத்தர், சார் மைனா வந்து நான் இத்தனை தடவை பார்த்தேன்றப்போ, ஸோ ஓகே ஒரு படம் கொடுத்துருக்கோம் நம்ம அப்படின்னு. அப்புறம் கும்கியை பற்றி, கயலை பற்றி பேசுவாங்க, செம்பியை பற்றி பேசுவாங்க. ஸோ எங்கேயோ ஒன்று போய் தொடணும், அவனை தொட்டு அதை அசை போட வைக்கணும். தொடர்ந்து அவன் அதை அப்படியே யோசிக்கணும். எங்கேயாவது ஏதாவது ஒரு ஸ்மெல்லோ ஒரு காட்சியோ அவனை அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ யானையை எங்கே பார்த்தாலும் கும்கின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஒரு சின்ன குழந்தையோட அப்பா என்கிட்ட வந்து சொன்னார், எங்கேயோ கோயில் கூப்பிட்டு போனாராம். போனால் அங்கே ஒரு யானை நிற்கிது.
அப்பா கும்கின்னு நானும் டேய் இது கும்கி கிடையாது ஜிம்கி அதான் சொல்கிறேன். ஸோ அப்படி ஒரு அதை ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு அந்த பஸ்ஸு. ஸோ இன்னொன்று இந்த வயலன்ஸு, இந்த அடிதடி, பாம் பிளாஸ்ட்டு, அது ரத்தம் பக்கெட்டாக மேலே ஊற்றிக்கிறது, இதில் எந்த விதத்துலையும் எனக்கு உடன்பாடும் கிடையாது. பிகாஸ் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஐ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கும் ஃபேமிலி இருக்குது, எனக்கும் வந்து ரிலேஷன்ஸ் இருக்காங்க, எனக்கும் வந்து கொலீக்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறதை நான் கேட்குறேன்ல, அவங்க எல்லாருக்குள்ளேயுமே அந்த பெயின் இருக்குது. வேறு வழி இல்லை, இந்த படம் தான் வருது, பிள்ளைகளையும் அழைச்சிட்டு போக வேண்டியதாக கட்டாயத்தில் இருக்கிறோன்றாங்க. அப்போ அந்த குழந்தைங்களும் போய் சின்ன வயசுலேருந்து அந்த வன்மத்தை, அந்த வன்மை நிறைந்த அந்த வன்மம் நிறைந்த அந்த காட்சியை பார்த்து இன்ஜெக்ட் ஆகிற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே தள்ளப்படுறாங்க அந்த குழந்தைங்களும். அது கிளாஸ் ரூமில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, காம்பஸ் வச்சு குத்துது, இதெல்லாம் நம்ம செய்திகளாக வருது நமக்கு. ஏன்னா இது நம்ம எந்த அளவுக்கு ஒரு காலத்தில் ஒரு ஒரு சார்ட் பேப்பர் கொடுத்து கிரையான்ஸை கொடுத்தோம்னா அழகாக ஒரு வீடு வரையும் குழந்தை. கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை போடும், மேலே ஒரு சூரியன் போடும், கோடு போடும், ஒரு பறவை, மரம், இப்படிலாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஸ்பைடர்மேன் வரையும், இல்லைனா ஏதாச்சும் இந்த அவெஞ்சர் ஃபேமிலியிலேருந்து ஒரு கேரக்டர் வரையும், இல்லைனா 2 பேர் துப்பாக்கியில் சுட்டுக்கிறது வரையும். ஸோ அந்த அளவுக்கு தே ஆர் பீன் பொல்யூட்டட். ஸோ நமக்கு இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து இந்த ஒரு லாட்டின் அமெரிக்கன் இந்த ட்ரக் கல்ச்சர் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப இன்னும் சொல்ல போனால் எனக்கு இதெல்லாம் பயங்கர டஃபர் ஜோன். அது ரொம்ப ஈஸி. செட்டுக்குள்ளே போயிட்டு அழகாக செட்டப் பண்ணிட்டோம்னா 5 ஃபைட்டை மாஸ்டர் கையில் கொடுத்துட்டு 5 விஷயங்கள் இப்படி தப்பிச்சு ஓடிடலாம் நம்ம. அது ஆஸ் அ ஃபில்ம் மேக்கராக நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்னன்றது ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். ஜெயிக்குது தோக்குதுன்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு. ஆனால் நான் எடுக்கிற முயற்சி நேர்மையாக இருக்குதா அதை மட்டும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக சார். ஸோ படம் 14ஆம் தேதி வெளியாக போகுது இல்லையா? ஸோ நீங்கள் பக்கத்தில் இருந்தே படத்தை பார்த்துருக்குறீங்க. ஸோ மக்கள் எதை எதிர்பார்த்து வருவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் எவ்வளோ என்ஜாய் பண்ண போகிறாங்க? இல்லை, கண்டிப்பாக தொடக்கத்திலிருந்து இறுதி வரை உறுதியாக சொல்கிறோம், ஒரு ஜேர்னி எங்களோடயே சேர்ந்து அவங்களும் பயணிப்பாங்க. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவங்க வந்து ஒரு பேசிக்கான ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, வழக்கமாக அந்த டாக் ஓட ஆரம்பிக்குது. அந்த கும்கியை நினச்சிட்டே இந்த கும்கிக்கு வராதிங்க, அது வேறு இது வேறு. அதில் இமான் சார், இங்கே நிவாஸ் கே பிரசன்னா சார். இதில் நான் சொன்னது அதுதான். பிரபு சாலமன் சார், எங்கள் அற்புதமான அண்ணன் சுகுமார் அண்ணன், அவங்க 2 பேர்த்து தவிர இது எல்லாமே புதுசு. இன்ஃபேக்ட் படி அர்ஜுன் தாஸ் கூட இந்த படத்தில் புதுசு தான். இடையில பிரேக் அவுட் சமயத்தில் போய் அந்த படம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் தாஸ் அப்படின்னு வந்தார். அது வரைக்கும் படி நம்ம இதுதான், நாங்கள்லாம் ஒரே ரூமில் தான் இருந்தோம். இன்ஃபேக்ட் அந்த செட்டப்பு. ஸோ அதனால் வந்து வரக்கூடிய மக்கள் வந்து ஒரு நல்ல குடும்பமாக பெரியவங்கலேருந்து குழந்தை வரை ரசித்து கடைசி வரைக்கும் அப்படியே அந்த பசுமையான நினைவுகளோட படம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நினைவு. இன்றைக்கி யானையை பார்க்குறதே அபூர்வமாக இருக்குது. கோயிலே ஒரு சில கிடைக்க மாட்டேங்குது. அந்த யானையோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தை யானை, பெரிய யானை, இது இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பாண்டிங்லாம் வேறு லெவலில் அங்கே ஸ்க்ரீனில் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு நல்ல படத்தை பார்க்குறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு நவம்பர் 14ஆம் தேதி கும்கி 2. சூப்பர் சார். ஸோ கும்கி 2 நவம்பர் 14 வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.